Hi friends, welcome to Tamil Parampariyal channel. இன்னைக்கு வந்து somas recipe ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கடையில் வந்து சோமாஸ்னாவே ஃபுல்லாகவே மேக்ஸிமம் மைதா தான் இருக்கும். கோதுமையில் வந்து எங்கேயும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு கோதுமையில் செஞ்சு காமிச்சிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வேணும்னா ஃபுல் மைதாவில் கூட செஞ்சுக்கலாம், சேம் ப்ரொசீஜர் தான். அப்படி இல்லைன்னா ஹாஃப் மைதா ஹாஃப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரி ரெசிபீஸ்லாம் லிங்க்கில் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோமாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மேல் மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கோதுமை மாவில் தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கோதுமை மாவு வந்து ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். நான் எப்போதும் காமிப்பேன் இல்லையா, இந்த கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரவை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரவை. நீங்கள் வேணும்னா 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். 1.5 கப்புக்கு 1/4 கப் ரவை கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மேல் மாவுக்காக. இது கூட ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் ஆயில். இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கோதுமை மாவுன்றனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும், அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன்னா மைதா மாவில் வந்து எப்போதுமே சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைச்சுக்கோங்க. ரொம்ப பூரி மாவு மாதிரி ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினோன்னா தான் நல்லா பிசையும் போது பாதி வந்து எண்ணெயிலே பிசைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். அதுக்கு தான் நான் சூடாக எண்ணெய் வந்து காய்ச்சி ஊற்றிருக்கேன் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ நான் அதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, சும்மா லேசாக போதும் எண்ணெய் ஊற்றி தடவிட்டு இதை வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறணும். எவ்வளோ ஊறுதோ நமக்கு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவு. போலிக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சாஃப்டாக ஆகும். ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆக தான் கொடுக்கும். இதுவே மைதானா வந்து நல்லா எலாபரேட் ஆகும். ஸோ கோதுமை மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் வந்து ஒரு 1/2 hour வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 hour இல்லை 15 minutes, மினிமம் 15 minutes வைக்கணும், ஊற வைக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம வந்து பூர்ணத்துக்கு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். நான் என்னென்ன வறுக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் எப்போதும் காமிப்பேன்ல, இந்த கப்பில் 1/2 கப் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். 1.5 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் பொட்டுக்கல்ல. இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடாமல். இதை வந்து வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே விட்டால் அது கருப்பாயிடும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். இப்போது எகைன் வந்து கடாய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்பில் தான் நான் பொட்டுக்கல்லையும் எடுத்தேன், அதே ரேஷியோ தான் தேங்காவும் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு ரொம்ப கருகிடாமல் லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா தேங்காய், அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையும் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப விட்டுறாதீங்க, சீக்கிரம் கலர் மாறிடும். தேங்காவும் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து பூர்ணமும் ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் ஸ்டஃபிங் வைக்கும்போது. இதுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா லைட் கலராக மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப கருப்பாயிடும். நல்லா வறுபட்டுருச்சு. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் நல்லா அரோமா ஸ்மெல்லும் வரும் தேங்காயில். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே பொட்டுக்கல் ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு அதை பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பொட்டுக்கல்லையும் வந்து அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன் தட்டில். இப்போ வந்து இதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம். ஃபைன் பவுடராகவும் வேணும் ஆக்கிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறகுறப்பாக கூட அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ நான் பொட்டுக்கல்லையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சுகர், இது வந்து ஜீனி வந்து நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இதே கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் போடுறேன்னா. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 கப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் இது சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அரைச்சிட்டு நான் கொட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பூர்ணம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஜீனி பவுட்ரு பண்ணியாச்சு. இது வந்து தேங்காய், துருவன தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, நெய் இல்லை எண்ணெய் எது வேணுமோ அதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. இது வந்து பொட்டுக்கல்ல கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன் நான். நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம், இல்லை கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இதை 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவும் வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு நல்லா மெலிசாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து வேகும். ரொம்ப கனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ள பூர்ணம் வந்து வேகாது அவ்வளோ ஈஸியாக. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட போட்டு பெரட்டி தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்க்கணும். மெலிசாக தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா லேஸாக இருக்கும் வேகும்போது நமக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதில் நடுவில் வந்து நம்ம பூரணம் வச்சிடலாம். ஒரு சைடு பூரணம் வச்சுருங்க, அப்போ தான் ஒரு சைடு மூட வரும்.
கடையிலலாம் கொஞ்சமாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வச்சுட்டேன். இதை வந்து சும்மா நீங்கள் அப்படியே கூட மூடிடலாம். தண்ணி மட்டும் லைட்டாக தொட்டுட்டு மூடலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். தண்ணியில் கரெக்ட் லேஸாக நினச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லேஸாக தடவிட்டு ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக லேஸாக தடவிட்டு அது நம்ம 2 பக்கமும் ஒட்டிடலாம். இப்போதான் மூடிடலாம். சும்மா லைட்டாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் சைடில் வந்து ஃபோக் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இதை அடுத்து இது மாதிரி எல்லா மாவையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இன்னொரு சைட் ஃபோல்டிங் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லேஸாக இருந்தால் தான் பொரியும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறும். நமக்கு வந்து மைதா மாவுனா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். இது கோதுமை மாவுன்றனால தெரியாது. ஸோ பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடாமல். நல்லா புஷ்னு உப்பி வருது பாருங்கள் போட்டோன்னா. நல்லாயிருக்கு பாருங்கள், பார்க்கவே பிரியாமல் நமக்கு வந்து அழகாக வருது. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ரொம்ப வந்து பொரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வேறு 2 பொரிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் அதை கூட உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட கலர் ஈஸியாக மாறும். நான் இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது வந்து ப்ரௌன் ஆனோடனே எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க அப்பப்போ கருகிடாமல். ஏன்னா கோதுமை மாவுன்றனால நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்தளவுக்கு. இப்போ வந்து இது ப்ரௌன் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது சவுண்டு வந்து நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இது நம்ம இது எடுத்ததுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோதுமையில் பண்ணியிருக்கனால. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, ஒரு தடவை போட்டு எடுக்காமல் 2 தடவை திரும்ப ஃபஸ்ட்டு டைம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை அது கொஞ்சம் ஆறுனப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு தடவை போட்டு எடுங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஒரு தடவை தான் போட்டு எடுத்திருக்கேன். வீடியோக்காக சீக்கிரம் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தடவை தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 தடவை கூட போட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா இன்னும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்கிறீங்களோ அப்போ தான் வந்து வெளியில் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃபிங்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக வேகாது. கொஞ்சம் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் திக்னஸும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பினஸும் வந்து நீங்கள் உங்கள் டைமுக்கு தகுந்தாப்புல பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.